हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी चिकन कल ईरल वச்சு நான் சுக்கா பண்ண போறேன் அது எப்படி பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான் ஒரு 3 ஸ்பூன் ஊத்தியாச்சு தாளிக்கிறதுக்குள்ள மசாலா 3 பட்டை வச்சிருக்கேன் 2 பிரிஞ்சி இலை 3 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு 4-5 குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் இதில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நான் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போடலாம் தக்காளி 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஜீரக பொடி பட்டை ஏலக்காய் ரெண்டுமே சேர்த்து நான் மிக்சரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் மணமாக இருக்கும் அதனால தான் அதை போடுறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் 1 ஸ்பூனு சிக்கன் மசாலாவும் போடுறதுல நல்லா வதக்கி விட்டு மட்டும் சிக்கனை போட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து சிக்கனோட ஈரலும் கல் ஈரலும் போட்டுடலாம் இதுலையே ரெண்டும் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பரட்டி விட்டு எண்ணெயில் கொஞ்சம் அப்படி நல்லா இறக்கி எடுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் அதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நல்லா இறக்கி விட்டுடலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா இறக்கி விட்டுருக்கப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா இறக்கி விட்டாச்சு இங்கே வந்து இது மேலே வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை போடுறேன் கொஞ்சம் மல்லித்தலை போடுறேன் இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன் கொஞ்சம் வேகணுமில்ல அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நான் ஒரு கிலோ அளவுக்கு மசாலா போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து அரை கிலோக்கு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதே பாதிக்கு பாதி மசாலா நீங்கள் போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்